இப்போ யோக மார்க்கத்துலங்கய்யா வந்துட்டு சரி உடல்ல வந்து ரொம்ப திடகாத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் வந்து சொல்றாங்க. உடலை நல்லா வச்சுக்கணும், பராமரிக்கணும். ஆமா, உடலுக்குள்ள உத்தமன் இருக்காரு, அதனால இந்த உடலை நீ நல்லா பராமரிக்கணும். சரி. ஆனா ஒரு ஞானிகள் வந்து ஒரு சில ஞானிகள் சொல்றாங்க, உடலை நீ பார்க்காத, உத்தமனை மட்டும் பாரு, உடலை நீ வந்து பெருசா எடுத்துக்காத, சரி அப்படின்னு சொல்லி ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழைப்பில்ல ஆனந்தம் மாயன்னு சொல்லிட்டு மாணிக்க வாசகர் சொல்றாரு, உடலை பார்க்காத அப்படின்னு. இதுல எப்படி நம்ம வந்து இங்க கூட நான் என்ன சொல்லின்னுக்கிறேன், உடல் மண்ணு துண்ண போகுது, இதை நீ என்ன பாதுகாத்தினாலும் அது மண்ணுக்கு தான் வேஸ்ட்டு. அதை எவ்வளோ கொழுன்னு வளர்த்தினாலும் அவ்வளோதான், எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணி என்ன வச்சிருந்தாலும் மண்ணுக்கு தான் இல்லையா? ஆனால் இந்த உடலை அவர் திருமூலர் சொல்றார், உடலுக்குள்ள நான் உத்தமனை கண்டேன், அதனால இந்த உடலை ஓம்பினேன் அப்படின்றார். ஓம்பினேன்னா பாதுகாத்தேன் அப்படின்றார். இதை கண்டபடியா கெஞ்சாச்சு, தண்ணியாச்சு, தம்மாச்சு, நாசனம் பண்ணாதடா, இது உடலுக்குள்ள உத்தமம் இருக்கிறான், அதை பாதுகாத்துக்கு. இந்த உடல் நல்லா இருக்கிற வரைக்கும் தான் உத்தமையில் இருப்பான் அப்படின்னு அவர் சொல்றாரு. எல்லா மகான்களும் ஒரே விஷயத்த தான் சொல்றாங்க. ஆனா இந்த மனிதன் என்ன பண்றான், அவர் சொல்லிட்டாருங்க உடம்ப நல்லா வச்சுக்க சொன்னாருங்கன்ட்டு போய் 1.5 கிலோ மாட்டுக்கறி வாங்கி தோன்றான், இல்லை 3 கிலோ மீன் வாங்கிட்டு வந்து போட்டுன்னு தோன்றான். நீ எவ்வளவு துணினாலும் மண்ணுக்கு தான் அது. இதை ரொம்ப அழகா பட்டினத்தை சொல்றாரு, அடப்பாவி பட்டாடை கட்டி வளர்த்த இந்த உடம்ப நல்லா துண்ணு கொழுன்னு வளர்த்த நரி சொல்லுது எனக்கு சொந்தம் அந்த உடம்பு இருந்தது. பெரியபாளையம் போனீங்கன்னா வண்டியில் நீ போய் பெரியபாளையத்தில் இறங்கணும் ஒன்று கபகபன்னு வந்து ஒருத்தன் பிடிச்சிப்பான் கையை, ஏங்க தாங்க மொட்டை அடிக்கணும் அப்படின்ட்டு. அங்கே சரி எவனோ ஒருத்தன் அடிச்சுட்டு போட்டு அங்கே விட்டா யோ ஏழு ஊன்னு அடிச்சுப்பானுங்க, இல்லை நம்ம யாரோ அவனுக்கு அவன் ஆகி போறான் அந்த மொட்டை அடிக்கிறதுக்கு. அது மாதிரி இந்த நரி சொல்தான் ஏழு ஒரு நான் நல்லா சாப்பிடணும் அப்படின்னு தான். கழுகு சொல்தான் இல்லை இல்லை அது கொழுகொழுக்குது, அது எனக்கு தான் சொந்தம்னு அது சொல்தான். இப்படி ஒவ்வொரு மிருகமும் ஒவ்வொரு பொருளும் உன்னை பங்கு போட்டு சாப்பிடாத அலைஞ்சு கிடக்குதுடா. இதை போய் இன்னும் ஊட்டி ஊட்டி வளர்த்து கொழுகொழுன்னு ஆக்கணும்னு ஆக்குறியடா, உள்ள இருக்கிற இறைவனை பார்க்க தெரிஞ்சுக்கடான்ற இல்லையா? இதை ஏன் சொன்னாங்க? இப்ப நான் பல வீடியோக்கள்ல சொல்லியிருக்கிறேன், இந்த சாப்பாடு போடும்போது நான் மனிதனுக்கு போடுறேன்னு நினைக்காத. மனிதனுக்கு போடுறேன்னு நினைச்சிட்டீங்கன்னா உன் மனசுல வேற்றுமை வந்துடும் தானாவே. அவன் தாழ்ந்தவன், இவன் உயர்ந்தவன், இவன் சொந்தக்காரன், இவன் சொந்தம் இல்லாதவன் வந்துடுவேன் தனித்தனியா. கடவுளுக்கு போடுறேன்னு நினைச்சுக்கோ, உனக்கு வேற்றுமையே வராது. ஏன்னா அந்த அன்னமயம் இல்லைன்னாக்கா அங்க கடவுள் நிற்க மாட்டான். இப்போ பெரிய பெரிய சிவன் கோயிலெல்லாம் அன்னாபிஷேகம் பண்ணுவாங்க, பண்றாங்கல்ல, நிறைய கோயிலில் பண்ணுவாங்க. சிவபெருமானுக்கு இன்னத்துக்கு அன்னாபிஷேகம்? அவர் நினைச்சா எதை வேணா சாப்பிட போறாரு. அவருக்கு எதுக்கு அன்னாபிஷேகம் பண்றாங்க? அன்னம் போட்டு மூடிட்டு அவரை கொஞ்சோண்டு மூஞ்சி மட்டும் திறந்து விட்டு வச்சிருப்பாங்க, இல்ல? அப்படித்தானே பண்றாங்க. நான் பார்க்கலப்பா, கேட்கறேன்ல, அப்படித்தான் பண்றாங்கன்றேன். சரி, அப்படி பண்றாங்க. அது ஏன் அந்த கல்லுல போய் அன்னாபிஷேகம் பண்ணிட்டா என்ன வந்துட போகுது உனக்கு? அப்புறம் அதெல்லாம் ஒன்னா தள்ளி பிரசாதம் கொடுப்பாங்க, இல்ல? இந்த உடல் சாப்பாட்டால அது அன்னமய கோஷம்னு பேர் இதுக்கு. இதுக்குள்ள சிவபெருமான் இருக்கிறாருன்ற அர்த்தத்துக்காக அந்த கல்லுல அந்த அன்னமய சாப்பாட்டை போட்டு மூடி இதுக்குள்ள கடவுள்கிறாரு அப்படின்னு காட்டுறதுக்காக அதை வச்சுக்கிறாங்க. அது அடையாளம், இது நிஜம் இல்ல? அப்போ இதுக்கு சாப்பாடு போடும்போது உனக்கு வேற்றுமை இல்லாம நான் கடவுளுக்கு போடுறேன் அப்படின்னு நினைச்சு போட்டா உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஜாதி சொந்தம் பந்தம் எதுவும் தெரியாது. ஆனா நீ அந்த சாப்பாடு போடும்போது மனுஷன்ட்டீங்கன்னா சொந்தக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எல்லாருக்கும் வந்துடும். கொஞ்சம் வசதியான ஒரு பிரேஸ்லெட் போட்டுன்னு ஒரு செயின் போட்டணும்னா அவரை கை பிடிச்சிட்டு உள்ள உட்காரிச்சு போடுவேன். என்ன மாதிரி இப்படி வந்துட்டா நடு ரோட்ல பிழிஞ்சு தூரந்து போடுவேன். இந்த வேற்றுமை வரக்கூடாது. வரக்கூடாதுன்னா நீ கடவுளுக்கு போடுறன்னு நினச்சிக்கோ, அந்த வேற்றுமை வராது அப்படின்னு சொல்றேன். இதை தான் மகான்களும் சொல்லியிருக்கிறாங்க. உடல் அவசியம், உடல் இருந்தால் தான் உத்தமம் இருப்பான். ஆனா இந்த உடல் அவசியம் போட்டு நீ கண்டதை போட்டு அடையக்கூடாது, பராமரிக்கணும். ஏன்னா கடவுள்ன்றது ஒரு சுத்த பொருள். நீ அதை அடைய போறன்னு சொன்னா நீ முதல்ல சுத்தமாயிடணும். நீ கண்ட கவுச்சு கட்மாந்திரத்தெல்லாம் துண்ணு போட்டு கடவுளை நான் கும்பிடுறேன் நீனா அருவருப்பா இருக்கும் மனசு.
இயற்கையாகவே வந்துடும். அதனால அந்த இறைவனை வழிபடும் போது சுத்தமாக வழிபடணும், உடலை பாதுகாக்கணும். ஏன்னா உத்தமாக இருக்கிறோம், இது ஒரு ஊடு மாதிரி. இதுக்கு தானே சொன்னார், காயமே இது பொய்யடா, சிவ காற்றடித்த பையடா, மாயனாராம் கொயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா. இது ஓடு தானே இது இல்லை? இது எதுக்கான உதவுமா? ஒரு ஆடு செத்து போச்சுன்னா அது ஆடை அறுத்து கறியாக்கிடுவான், தோலை உரிச்சு மோளத்துக்கு வச்சிருவான். மாடு செத்து போனால அப்படிதான். ஆனா இவ்வளோ உயர்ந்தவன் செத்து போனா இது எதுனா ஒரு தோல் கறி அடிக்கிறான்னா டும்மு டும்முன்னு அடிக்கிறப்பா தனப்பால். ஏன் அச்சா என்னப்பா, இவ்வளோ உயர்ந்தவன் ஆச்சா? ஆனா அடிக்க முடியாது. ஏன்னா நெனான்னு காலில் விடுவான், துட்டு துட்டுன்னா. நைனா கையில் துட்டுனா ஒரே வைப்பான். ஆனா நைனான்னு கும்பிட்டவன் செத்து போனோன்னு எப்பமா எடுக்கிறது அப்படின்னுவான் இல்ல? அவ்வளோ உதவாத பொருள் இது. ஆனா இதுக்குள்ளதான் உத்தமா இருக்கிறான். அதனால இத பராமரிப்பு பண்ணிக்கோ. பராமரிப்பு பண்றேன்னு கண்டதை வச்சுன்னு அது கொட்டாத, குப்பையில கொட்டுற மாதிரி. அது கடவுள் தானா வெளியே போக ஆரம்பிச்சிருவான், அப்புறம் நீ அனாதி ஆயிடுவ அப்படின்றது மகான்கள் சொல்லிடுறாங்க. சொல்லு சாமி, பண்ணிக்கணும். சொல்லுப்பா. பக்தி மார்க்கத்துலங்கய்யா, பக்தி இல்லைங்கய்யா, சரி, கோயில்களுக்கு கூப்பிடுறதுக்கு அவங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாங்க. இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா இந்த நோய் சரியாயிடும், இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா குழந்தை பிறக்கும், இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கல்யாணம் நடக்கும். சரி, இந்த மாதிரி ஒரு உத்தரவாதம் கொடுத்து அழைக்கிறாங்க. சரி, இதே மாதிரி ஆன்மீகத்தில் வந்து உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? அப்படி கொடுப்பது ஒரு நல்ல ஞான மார்க்கமா ஆகுமா? ஞானம்ன்றது வேற, பக்தின்றது வேற. ஞானம்ன்றது தனக்குள்ள ஆராயிறது, பக்தின்றது ஊரில் எத்தனை கோயில் இருக்குது, எங்கெங்கே போனால் என்ன நடக்கும்ன்றது. இது ஒரு கோவிலில் குழந்தை பிறக்கும். இப்போ நம்ம கோயிலில் கூட கல்யாணம் ஆகி எவ்வளோ வருஷமாக குழந்தை இல்லாமல் இந்த குழந்தை போட்டாங்கன்னு இங்கே தெராஸ் போட்டு காசு கூட போட்டாங்க, எடைக்கேட காசு போட்டாங்க. இன்னொருத்தர் மணவாள் நகர்லேருந்து ஒருத்தர் எடைக்கேடை போட்டு காசு போட்டாங்க. நிறைய பேர் கல்யாணம் நடக்கலைன்னு வந்து போய் கல்யாணம் நடந்ததுன்னு வந்து எவ்வளோ பேர் நமக்கு அன்னதானத்துக்கெல்லாம் பணம் கொடுத்துக்கிறாங்க. இதுக்கு அடிப்படை என்னான்னு பார்க்கணும் முதல்ல. அது தெரியாமல் போகிறதுல பிரயோஜனமே கிடையாது. இப்போ நான் ஒரு கோவிலுக்கு போனேன், நான் நினச்சது அங்கே நடந்து போச்சு. ஆனால் என் கூட ஒரு 4 பேர் வந்தாங்க, ஆனால் அவங்க நினச்சது அங்கே நடக்கலை. அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்னொரு கோயிலுக்கு போகிறாங்க, அப்போ அங்கே அவங்க நினச்சது நடக்குது. இது என்ன சாமி, இது வேறு சாமி அது வேறு சாமியா? ஆமாம், யோசிக்கணும் இல்லை? கேள்வி வருது. யோசிக்கணும் இல்லையா? யோசிக்கிறது இல்லை. அது யோசிக்காமல் போதும். அந்த சாமிக்கு சக்தி இல்லை, இந்த சாமிக்கு ரொம்ப சக்தி. சாமின்றது ஒன்று தான், எல்லா சாமிக்கும் ஒரு சக்தி தான். அங்கே வச்சுக்கிற தகுடு சாமி கீழே, அந்த தகுடுனுடைய ராசிக்கு ஏற்ற மாதிரி இந்த கோயிலுக்கு போனால் குழந்தை பிறக்கும். இப்போ நான் கூட சொல்லியிருக்கிறேன், இந்த கோயிலுக்கு வந்து விடாமல் 9 வாரம் செவ்வாய்க்கிழமை சுற்றினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை உண்டு. நவகிரக கோவில் சுத்த வேண்டியதில்லை, ஏன்னா இதில் 9 தெய்வம் ஒரே இடத்துல வச்சுக்கிறோம். இந்த 9 தெய்வத்தை நீ ஒரே இடத்துல வழிபடும் போது உனக்கு அந்த கர்ப்பம் தரிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? அதே நேரத்தில் கல்யாணம் ஆகாமல் ரொம்ப நாளாக இருக்கிறேன்னு சொன்னால் இங்கே வந்து 9 வாரம் சுற்றினீங்கன்னா உனக்கு கல்யாணம் கை கூட்டிட்டோம் அப்படின்றோம். ஏன்னா இந்த கோவில் அமைச்சது அதுக்காக, அதனால சொல்கிறோம் இல்லையா? அந்த அங்கே கீழே வச்சுக்கிற தகுட்டினுடைய இது அந்த மாதிரியான செயல். இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்கு, அதுக்கான ஒரு தீர்வு கிடையாது. இப்போ நீயே கூட சொன்ன, ஒரு யாரோ ஒருத்தர் போட்டோ மாட்டிட்டு கர்ப்பமாக்குறாங்க. ஆமா ஆமா இல்லையா? எனக்கு ஃபோன் பண்ணி நம்ம கிட்ட ஒருத்தர் ஓசூர்லேருந்து வந்தாங்க. அவங்க 2 பேரும் குழந்தை இல்லை ரொம்ப நாளா. இங்கே வந்து புருஷன் மண்டாட்டி 2 பேருமே நம்ம குழந்தை இல்லை, நம்ம ஆன்மீகத்தில் போகலான்னு வந்துட்டாங்க. இங்கே வந்துட்டு 2 பேரும் உபதேசம் ஆனாங்க. இப்போ அந்த மாதிரி முழுவாமல் இருக்கிறாங்க. அவர் கணவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, சாமி நாங்கள் முழுவாமல் இருக்காங்க வீட்டில், இட்டுன்னு வராதுன்ட்டு, நீ ஒண்டி வா அப்படின்ட்டு. ஏன்னா நினைவுகளுக்குது, அது தூய்மைப்படும் போது இது நடந்துடும். அது தூய்மைப்படுறதுக்கு ஒரு இடம் தேவைப்படுது இல்லையா? அந்த மாதிரியான செயல்கள் நடக்கும். அதனால வீட்டில் இருக்கிற நோயாளி எல்லாம் வாங்க எங்க சரிப்பட்டணும், எவனும் சரி ஆஸ்பத்திரி தேவையில்லாமல் போடும், அப்புறம் டாக்டரே தேவையில்லாமல் போயிடுவாரு. இதெல்லாம் அந்த மாதிரி ஏமாற்றக்கூடாது. எப்போ ஆன்மீகம்னு வரையோ நீ அது மாதிரி ஏமாற்றக்கூடாது. ஆனால் ஆன்மீகத்தில் அதை பற்றியே நான் பேசுறதில்லை. என்கிட்ட வாங்க நான் இதை பண்ணிட்டோம், அது ஒன்றுமே பண்ண முடியாது. சில இடங்களில் உத்தரவாதம் இருக்குது, அதுக்கு தான் அந்த அதெல்லாம் அவங்கவுங்க வியாபார நோக்கத்தோட போகிறது. பக்தின்றது வியாபார நோக்கத்தோட போகிறது, ஞானம்ன்றது தனித்து போகிறது. அங்கே வந்து யாரும் சரி பண்ண முடியாது.
இப்போ என்கிட்ட கூட நிறைய பேர் பேய் பிடிச்சிக்கிச்சு, உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரிக்கு போகணும். இங்கே என்கிட்ட வந்து நான் வைத்தியமா பண்ணிக்கிறேன், இல்லை நான் வைத்தியம் பண்ணி எல்லாருக்கும் நல்லா போட்டோம்னா ஆஸ்பத்திரியை தேவையில்லை, இந்த பெட் போட்டுடலாம் இங்கே. அதனால இந்த மாதிரி ஏமாத்துற வேலையெல்லாம் ஞானத்தில் வரக்கூடாது. அது பக்தியில் எப்படின்னா போட்டோம். ஞானத்தில் யாரையும் ஏமாற்ற முடியாது, யாருக்கும் எதுவும் செய்ய முடியாது. அவனுடைய விதிப்படித்தான் வாழ்க்கை அமையும். மனுஷனால மாற்றிட முடியாது. மனுஷனால நான் சாவாமையாக உட்காந்துப்பேன் இல்லை, நான் இவ்வளோ நல்லா செய்வேன், நான் செத்துருவில்லம்மா, நான் எந்த தானே செய்ய முடியும், அப்புறம் எனக்கு இப்படி சாவு வரும். அதனால இதெல்லாம் சும்மா தன்னை ஏமாத்திக்கிறது, பிறரையும் ஏமாத்துறது. நான் யாருக்கும் என்னாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. நானே யாருன்னா 10 ரூபா கொடுத்தா அதை கட்டின்னுக்கிறேன். இவ்வளோ பண்ணுறவன் எனக்கு நல்லா ஒரு பேங்க்லேருந்து ஒரு பெரிய ட்ரம்மாலும் துட்டு வந்து கட்டிட்டு வந்தேன். அதனால் அதெல்லாம் செய்ய முடியாது. சும்மா நான் ஏமாத்தின்னுக்கிறது இல்லை. ஞானம்ன்றது சத்தியம் பேசுறது. அதை எடுத்துக்கலாம் நான் போட்டோம். அதுக்காக நீ போய் பேசுன்னு தெரியக்கூடாது. ஞானத்துக்கு வர்றவங்க எவ்வளவு ஈடுபாடாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு பலன் உண்டு. இதுக்கு எந்த உத்தரவு? அவன் மனம்தான் அவனுக்கு வழி. குருவால ஒன்றும் சாய்ச்சிட முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு இந்த காமம் என்பதே ஒரு தீட்டு அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம சமூகத்துல ஒரு புழக்கத்துல ஒண்ணு. காமம்ன்றது தீட்டுன்னு எப்படி எடுத்துக்க முடியும்? எப்படி இல்ல இதுல ஈடுபடுறவங்க வந்து ஒரு கடவுள் கோயிலுக்கு போக கூடாது, இல்ல யோகா. யார் சொன்னது? அதனால்தான் சிவாய்க்கர் சொல்றாரு, ஏண்டா கட்டின பொண்டாட்டியை வச்சுக்கின்னு கடல் ஆம மொழி வர மாதிரி மொழி வந்து கோயில்ல பூஜை பண்ற, தீட்டு எங்கடாக்குதுன்றது. தீட்டுன்றது என்னதுன்னு தெரிஞ்சுக்கல முதல்ல நம்ம ஜனங்க. தீட்டுன்றது அந்த தீட்டுன்ற ஒரு பொருள் பெண்ணுக்கு வரலன்னு வச்சுக்கோ, எந்த ஆணாலையும் பெண்ணை அடிக்கிட முடியாது. பிடிச்சி வாயில போட்டு சாப்பிட்டுக்குவா பொம்பளை. அந்த தீட்டுன்னு ஒரு விஷயம் இருக்கிறதால தான் அவ ஆணுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறான், அடங்கி இருக்கிறான். மாசம் மாசம் அவளுடைய உடல் பலத்தை அழிக்கிறான் தீட்டுன்ற விஷயத்துல. ஆனா அந்த தீட்டுன்னு ஒண்ணு போலன்னு சொன்னா இவ மிருகத்தனமா ஆயிடுவா. ஆனா அந்த தீட்டு போவாத காலத்துல என்ன ஆகுது? அந்த தீட்டு குழந்தைய மாறுது, உலக உற்பத்தி ஆகுது. இது எப்படி ஆகாததுன்னு சொல்ல முடியும்? ஒரு ஆணும் பெண்ணும் சேரலன்னு சொன்னா உலக உற்பத்தி எப்படி ஆகும்? இது முட்டாள்தனமா பேசுறதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லக்கூடாது. அப்புறங்கய்யா எனக்கு வந்து இந்த பிரம்மசூத்திர குழுவில் வந்து என்னோட நம்பர் கொடுத்துருக்காங்க யூடியூப்ல. சரி. அதனால நிறைய நண்பர்கள் நிறைய ஃபோன் பண்றாங்க. சரி. ஒருத்தர் இது ஒரே மாதிரியான ஃபோன் எனக்கு வந்து ஒரே மாதிரியான கேள்விகள் நிறைய வருது. சரி. அந்த கேள்வி உங்கள்கிட்ட நான் சொல்றேன். அதில் என்ன கேட்குறாங்கன்னா, ஐயா நாங்கள் வந்து கோவில் பூசாரியாக இருக்கிறோம். சரி. நாங்கள் வந்து பரம்பரையாகவே பூஜை பண்ணுறோம் கோயிலில். பண்ணினால் கூட கோயிலுக்கு வர்றவங்க, சாமி கும்பிட்றவங்க, போகிறவங்க வர்றவங்களாம் எங்களுடைய பார்வையில் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் நாங்கள் மட்டும் பல தலைமுறைகளாக கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறோம். சரி. இதுக்கு என்ன காரணம் நான் தேடி பார்க்கும்போது இது ஒரு கர்ம வினைன்னு சொல்கிறாங்க. ஆனால் கர்ம வினையை பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது. நாங்கள் கிராமத்தில் இருக்கிறோம். சரி. கர்ம வினை இதை வந்து நாங்கள் எப்படி சரி பண்ணுறது? கர்ம வினைன்னு சொல்லிட்டாங்கல்ல, பூசாரி வேலையை விட்டுட்டு பார்க்கலாம். கர்ம வினை ஏன் நீ அதை தெரிஞ்சிருந்து செய்யற? அதை விட்டுட்டு வேற வேலைக்கு போ. அதனால அவங்களுக்கு உண்மையை புரிஞ்சுக்கணும். முதல்ல தொண்டு தொழில்னு 2 இருக்குது. கோயில்ல தொண்டு தொழில். அப்பெல்லாம் எப்படின்னு சொன்னா, ஒரு கோயிலுக்கு 4 பேர் வருவாங்க. ஒரு ஆள் பூ பறிச்சு கொடுப்பார், ஒரு ஆள் கோயில் பெருக்குவார், ஒரு ஆள் பூவை கட்டி கொடுப்பார். இப்போ ஒரு ஆள் கோயிலினுடைய பாத்திரங்கள்லாம் தொலைச்சு கொடுப்பாங்க. இப்படி எல்லாரும் தொண்டு செய்தாங்க. அது ஒரு காலம், அது உண்மையான பக்தி இருந்த காலம். இப்போ கோயிலில் தாங்க நான் இருக்கிறேன் அப்படின்னு என்ன பண்றான், 2 விளக்கு தொலைக்கணுங்க, அதுக்கு 25 ரூபாங்க. 3 அண்டா தொலைக்கணுங்க, இந்த 200 ரூபாங்க. அப்போ இது என்ன ஆச்சு? அப்ப செய்ததுன்னா இப்ப செய்ததுன்னா தொழிலாயிடுச்சு. அப்ப தொண்டு செய்தான், இப்ப தொழில் செய்யறான் இல்லையா? கோயில்ல பூசாரி வருவான், அவன் தெய்வத்துக்கு பூஜை பண்ணுவான், போயிடுவான். ஊர்ல இருக்கிறவன் ஏதோ பார்த்து அவனுக்கு கொடுப்பான். அப்போ தெய்வ தொண்டு செய்திருந்தான். ஆனா இப்ப என்ன ஆயிப்போச்சு? தொழிலாகி போச்சு. மாசம் எனக்கு இவ்வளவு சம்பளம், எனக்கு ஒரு அர்ச்சனை பண்ண 3000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு இப்ப தொழிலாகி போச்சு. இப்ப கோயிலுக்கு வரவன் பணக்காரன் வருவான், நடுத்தரவாதி வருவான், ஏழை வரும். இவனெல்லாம் பார்த்துட்டு அவன்லாம் நல்லா இருக்கிறான், நான் நல்லா இல்லை, நீ உன் தொழில் நான் உன் தொழிலாம். அவன் கலெக்டரா இருக்கிறான், நீ பூஜாரி இருக்கிறீ, உன் தொழிலுக்கு ஏற்ற சம்பளம் தான் உனக்கு கிடைக்கும், அவன் தொழிலுக்கு ஏற்ற சம்பளம் தான் அவனுக்கு கிடைக்கும். அதை பார்த்து அவன் நல்லா இருக்கிறான், நீ நல்லா இல்லைன்னா எப்படி? நீ செய்யற தொழில் நான் தேடி யோசித்து பார், அப்போ உனக்கு உண்மை விளங்கும்.
அப்ப இந்த தொழில இருந்து வேற தொழிலுக்கு போக உன் கர்ம வினைன்னு பிறகு நீ ஏன்டா அந்த வினையில இருக்கிற? தீமையும் தெரிஞ்ச பிறகு நீ ஏன் இருக்கிற? தூக்கி போட்டு நான் இல்லை பூஜாரி யாருன்னா வச்சு பூஜை பண்ணிக்கோ, நான் சித்தாள் வேலைக்கு போறேன்னு போ. அப்போ உண்மை விளங்கும். பூஜை பண்ணிக்கணும் அந்த இடத்த விட்டு உனக்கு போறதுக்கு மனமே இல்லாத புடிச்சு வச்சு நின்றுக்குன்னு கர்ம வேண நினைக்கிற எப்படி நியாயம் அது? ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கதை ஒன்று சொல்றாரு. அது என்ன கதை அப்படின்னா, ராமனுடைய ஆட்சி அரண்மனை அரசபை. அப்ப ராமனுடைய ஆட்சியில அந்த ஊர் எப்படி இருக்கும்? சுபிட்சமா இருக்கும், துன்பம்ன்றதே இல்லாத இருக்கும். அப்படிப்பட்ட ஆட்சி தானே ராமனுடைய ஆட்சி. அப்போ ராமன் உட்காந்துங்கிறான், ராமனுடைய ஆட்சி நடக்குது. அந்த ராமன் உட்காந்துங்கிறது அரசபையில ஒரு நாய் ஓடியாருது. ராமருக்கு தெரிஞ்சு போச்சு அந்த நாய் ஏன் வருதுன்ட்டு. மற்றவங்களுக்கு அது புரியல, அரசபையில் இருக்கிறவங்களுக்கு. அப்போ கேட்குறாங்க, எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு நாயை கேட்குறாங்க. நாய் சொல்லுது, ரோட்டில் என்ன ஒரு கிழவன் அடிச்சிட்டான், அவனுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நாய் சொல்லுது. ராமர் சொல்கிறார், சரி யார் அந்த கிழவன் போய் தேடி புஷ்ணுன்னு வாங்க அப்படின்னாங்க. அந்த கிழவனையும் புஷ்ணுன்னு வந்துட்டாங்க. அவர் தடி வச்சு நிற்கிறார். அப்போ ராமர் கேட்குறாரு, ஏன்பா அந்த நாயை அடிச்சற அப்படின்ட்டு. இல்லை அது என்ன கடிக்க வந்தது, அதனால் நான் அடித்தேன் என்னுடைய பாதுகாப்புக்கு. சரி நீ ஏன் அதை கடிக்க போன? அந்த ஆள் கொம்பு இருந்தார், என்னுடைய பாதுகாப்புக்கு நான் கடிக்க போனேன் இல்லையா? சரி அவர் அடிச்சிட்டார் உன்னை, உனக்கு ரத்தம் வந்துடுச்சு, என்ன தண்டனை கொடுக்கலாம்? ஏன்னா ஒரு பெரியவருக்கு போய் நாய் அடிச்சு அதை மண்ணம் ராமர் போய் தண்டனை கொடுத்தா நல்லா இருக்காது. அதனால அந்த நாயே தண்டனை கொடுக்க சொல்லிடலாம் அப்படின்ட்டு நாய்கிட்ட சொல்றாங்க, நீயே அதுக்கு அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு. அப்ப நாய் சொல்லுது, அவரை ஒரு கோயிலினுடைய பூசாரி ஆக்கிட்டு அப்படின்னு. அப்ப எல்லாருக்கும் திகச்சு போறாங்க. என்னன்னா தண்டனை கொடுன்னு சொன்னாக்கா பூசாரி ஆக்குன்னு சொல்றிய, இது எப்படி நியாயம்? இதுவா தண்டனை அப்படின்னு நாயை கேட்குறாங்க. அப்ப நாய் சொல்லுது, நான் போன பிரிவில் பூசாரியா இருந்தேன், கோயில் தர்மகர்த்தாவா இருந்தேன், நல்லா திருடி சாப்பிட்டேன், இப்ப ரோடெல்லாம் உதப்படுறேன், அந்த பதவியை கொடுத்துட்டா நாளைக்கு இவரும் அதே தொழில் செய்வார், இவரும் ரோடெல்லாம் உதப்படுவார் இல்லையா? இல்ல அப்போ நீ செய்யற தொழிலுக்கு ஏற்ற மாதிரி உனக்கு பனிஷ்மெண்ட் என்ன பண்றது நானு? ஏன் சாமி? இந்த தென் மாவட்டங்கள்ல இந்த மாதிரி கேள்வி நிறைய பேர் கேட்குறாங்க. தென் மாவட்டங்கள்ல எந்தெந்த ஏரியாவில் அவன் என்ன செய்துங்கிறான்னு அதுக்கேற்ற கேள்வி அவன் கேட்டுன்னுக்கிறான். இங்க கேட்கறான், வட மாவட்டங்கள்ல கேட்கறான், சரியாவே துட்டு போட மாட்டாங்க தட்டுல அப்படின்னு கேட்கறான். வரான் 5 ரூபாய் போடுறான், நான் கொடுக்குற தீர்னூறு அப்படின்னு போடுறேன், அது அவன் கையில கொடுக்க. எதோ பொருள் தேடுதலை நோக்கி எல்லாம் அருமை போயிட்டே இருக்காங்க. அதை வச்சுதான் ஒரு மனிதன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எப்படி நிர்ணயம் பண்ணக்கூடிய சூழல் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு மனிதன் என்ன பண்றான், தான் சம்பாதிக்கிறது தன்னோட வாழ்க்கைக்கு மட்டும் இல்லாம தன்னோட பிள்ளைங்களுக்கும் வந்து சம்பாதிக்கணும்னு சொல்றான். அடுத்தது பேர பிள்ளைங்க பேத்தி இப்படி வந்து தொடர்கதையா இருக்கிறது. ஆனா இதை வந்து அவன் அனுபவிக்க போறது இல்லை இந்த உலகத்துல. அவன் இறந்த பிறகு என்ன 16 நாள் துக்கம் இருப்பாங்க, இல்லை வருஷத்துக்கு ஒரு நாள் படத்தை போட்டு போடுவாங்க, அவ்வளோதான் இருக்கு. இந்த விஷயத்தை வந்து ஐயா எப்படி பார்க்குறீங்க? தவறான விஷயம். மனிதன், நான் போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், ஒரு மனுஷன் படுக்கிறதுக்கு 10 அடி வேணும், அவனுக்கு ஒரு ரூம் இருந்தால் போதும். சரி அவனை சார்ந்த பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஒரு 4 ரூம் இருந்தால் போதும். ஆனால் 40 வீடு கட்டுறான், அது கேட்டால் எந்துன்றான். சரி உன் பொருளாக இருந்தால் நீ எடுத்துன்னு போக பார்க்கலாம், எடுத்துன்னு போக முடியாது. இங்கே எது செய்தாலும் நீ வாழறதுக்கு மட்டும்தான், உனக்கு மட்டும்தான். நீ பெரிய இந்த ஊரில் கோடீஸ்வரன்னு ஒரு மூட்டை அரிசி சாப்பாடு சாப்பிட முடியாது, அந்த அரிசி தான் சாப்பிடணும். அப்போது இறைவன் வந்து ஒரு மனிதனுக்கு ஒரு அளவை கொடுத்துக்கிறான், நீ இப்படித்தான் வாழணும் அப்படின்ட்டு. ஆனால் நீ இறைவனுடைய செயலை மீறி உன்னுடைய பேராசை என்ற பிணியால் அளவு கடந்து ஆசைப்படுற. ஆனால் அந்த ஆசை எதுக்காவது நன்மையை தருமானா ஒருபோதும் நன்மையை தர, தீமையை மட்டும்தான் தரும். ஏன்னா நீ உன்னுடைய அளவோடு சம்பாதிக்கும் போது மன அமைதி கிடைக்கும், நிம்மதி இருக்கும். நீ அளவு கடந்து சம்பாதிக்கும் போது நீயும் திருடனும் ஒரே கதை தான் ஆயிடுவ.
திருடனும் எங்கே போய் திருடிட்டு வந்து ராத்திரியில் படுத்தானா எப்போ வருவானோ போலீஸு, எப்படி வருவானோ, எவன் வீட்டுக்காரன் வருவானோ, எவன் பொருள்காரன் வருவானோ ஒதிப்பானோன்ற பயத்தில் தான் அவன் தூங்குவான். நீயும் அளவுக்கு கடந்து சம்பாதிக்கும் போது நமக்கு எப்போ ஆபத்து வருமோ தெரியலையே, நம்ம இப்படிப்பட்ட துன்பங்கள்லாம் பண்ணியிருக்கிறோமே, நம்ம எப்போ உள்ளே போயிடுவோம் தெரியலையே அப்படின்னு தான் தூங்குவோம். திருடனுக்கும் உனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. அதனால்தான் நான் பல வீடியோக்களில் சொல்கிறது, நீ ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிற, 1000 ரூபாயும் தர்மம் பண்ணாத, அது தப்பு. 500 ரூபாய் உன் குடும்பத்துக்கு எடுத்துக்கோ, 500 ரூபாய் நீ தர்மத்தை பண்ணு, தப்பு இல்லை. திருவள்ளுவர் சொல்றாரு, ஒருத்தன் போய் அவர்கிட்ட சொல்றான், நான் பெரிய கல்விமான், என்ன மாதிரி படித்தவனே கிடையாது, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவர் சொல்றாரு, போடா முட்டாள்ன்றாரு. என்னையா நான் எல்லாத்தையும் படிச்சுக்கிறேன், என்ன போய் முட்டாள்ன்றிய, அப்ப நான் எப்போ அறிவாளி ஆவேன் அப்படின்னு அவன் கேட்குறான். நீ கற்ற கல்வியை பிறருக்கு கற்றுக் கொடுக்குற பார், அன்னைக்கு தான்டா நீ கல்விமான். அவன் சொல்லணும், அவர்கிட்ட கற்றுக்கணுங்க, அவர் கற்றுக் கொடுத்த கல்விங்க அப்படின்னு சொல்கிறான் பார்த்தியா, அன்னைக்கு தான்டா நீ கல்வியாள. நீ எவ்வளோ படித்தாலும் உன்னோட இதுன்னா நீ கல்வியாளனே கிடையாது, முட்டாள்றா நீன்றார். அதே மாதிரி யாரு செல்வந்தர் அப்படின்னும் போது ஒருத்தன் போகிறான், ஐயா என்கிட்ட எல்லாம் வாங்க வசதி இருக்குது, எனக்கு எல்லாம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லுவேன், போடா பிச்சைக்காரான்றார். என்னையா எல்லாம் இருக்குதுன்னு சொல்றேன், எல்லாம் என்னால் வாங்க முடியும், எல்லாம் அனுபவிக்க முடியும், என்ன போய் பிச்சைக்காரன்றே, நான் எப்பயா பணக்காரன் அப்படின்னு கேட்குறாரு. உங்ககிட்ட இருக்கிற பணத்தை நீ 10 பேர் கொடுக்குற பாரு, அந்த 10 பேர் சொல்ற பாரு, அந்த பணக்காரர் கொடுத்தாருன்னா அன்னைக்கு தான்டா நீ பணக்காரன். எத்தனை கோடி உன் பொட்டியில வச்சிருந்தா கூட நீ பிச்சை தான்டா அப்படின்றார் இல்லையா? மனிதனுடைய வாழ்வு ஒரு அளவோடு நம்ம இப்படி தான் வாழணும், இந்த நன்மையெல்லாம் செய்யணும். வாய்ப்புகள் கிடைக்கும் போது எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிக்குது, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த உலகத்துக்கு என்ன நன்மை செய்ய முடியும் செய், எவ்வளோ தர்மம் செய்ய முடியும் செய். அந்த வாய்ப்பை நீ பயன்படுத்தினா அதை இறைவன் கண்காணிக்கிறான் உன்னை. நீ என்ன செய்த, என்ன பண்ண, அப்போ உனக்கு என்ன நன்மை செய்யணும், அப்போ உன் குழந்தைங்கள நல்லபடியாக வாழ வைக்கிறான். நீ திருடிட்டு போடுவ, ஜெயிலுக்கு போகிறது உன் பிள்ளைங்களா இருக்கும். இந்த மாதிரி தீமையை செய்து நீ 1000 பணக்காரன் அந்த அசிங்கப்பட்டு வாழறது அது ஒரு வாழ்வா? மானம் ஈனம் இல்லாத இருக்கிறது யார் சொன்னா ஞானிக்கு தான். ஊருக்குள்ள வாழறவனுக்கு மானம் ஈனமா அவசியம். அப்போ உன் மான ஈனம் போய் நீ வாழ்ந்தான்னா செத்தான்னா, அதான் சொல்றார் பட்டினத்தார், பொல்லாதவன், நெறி நில்லாதவன், உண்மை சொல்லாதவன், கல்வி கல்லாதவன், மெய்யடியார் பால் செல்லாதவன், ஏன் பிறந்தான் கட்சி ஏகமன. இப்படிப்பட்ட பூமியில எதுக்கு பிறந்தான் அப்படின்றான் இல்லையா? இன்னொன்னு சொல்றா, கருவேப்பிலை இருக்குது இல்லை, கருவேப்பிலை வீட்டுக்குள்ள நம்ம குழம்புல எல்லாம் போடுற கருவேப்பிலை கடையில எல்லாம் விற்கிறது, வாங்கி வந்து பயன்படுத்துவோம் சார். அதனுடைய காய் பூ வந்ததுன்னா அந்த தெருவே மணக்கும் இல்லை, கருவேப்பிலை செடியில். அதே மாதிரி இந்த கையில் வைக்கிற மருதாணியினுடைய பூ பூத்து காய் காய்ச்சதுன்னா அந்த தெருவே மணக்கும். ஆனால் இதை விட மனம் ஊட்டக்கூடியது காட்டு கருவேப்பிலை. அதனால சொல்றான், காட்டு கருவேப்பில் பூத்தால் என்ன, அது எவ்வளவுதான் பூத்து மனம் வீசியும் என்ன பயன், அது குழம்புக்கு உபயோகப்படுத்த முடிய மாட்டார், யாருக்கும் பயன்படாது. காட்டு கருவேப்பில் பூத்தால் என்ன, கடல் நீர் பெருத்தால் என்ன, கடல் தண்ணி எவ்வளவுதான் போனாலும் போய் குஷ்ணவர் யூஸ் இல்லாத விஷயம் தானடா. அதனால காட்டு கருவேப்பை பூத்தால் என்ன, கடல் நீர் பெருத்தால் என்ன, நாய்ப்பால். இந்த அறிவியல்ல இன்னைய கண்டுபிடிப்பா சொல்றாங்க, இந்த ஸ்பேஸ்ங்கிற வெளியும் வெப்பமும் தான் உலகத்துல எல்லா மாற்றங்களையும் கொண்டு வருது அப்படின்னு. இப்ப நீங்களும் அந்த வெப்பம் நம்ம இந்த மூச்சு பயிற்சி செய்யும் போது தொண்டையில் நுரையீரலில் படிஞ்சு நமக்கு காப்பா நம்மள நோய் இல்லாம வச்சுக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எல்லாமே ஒன்னாதான் இருக்கு. அந்த காலத்துல விஞ்ஞானம்ன்றதும் ஒன்றும் ஆராய்ச்சி தான்மா. விஞ்ஞானம்ன்றது உலகத்தை ஆராயிறது, மெஞ்ஞானம்ன்றது இந்த உலகத்தை படைச்சவன் ஆராயிறதுமா, அவள் தான் வித்தியாசம். மெஞ்ஞானம்ன்றது உன்னை யார் படைச்சான் அவனை ஆராயிறது, விஞ்ஞானம்ன்றது உலகம் எப்படி தோன்றுச்சுன்னு ஆராயிறது. 2 பேரும் ஆராய்ச்சியாளர் தான். அப்ப விஞ்ஞானிகள் பகுதியா ஆராய்ச்சி செய்யறாங்க. ஆமா, மெய்ஞானி மூலத்திலிருந்து எல்லாம். ஆமா, இது என்ன காரணம் என்ன, விஞ்ஞானின்றது ஒரு கூட்டமா சேர்ந்துக்குன்னா அவன் அறிவை செலவு பண்ணி அவனுக்கு ஏத்த மாதிரி கோடிக்கணக்கில் செலவு பண்ணி தேடிங்கிறான். மெஞ்ஞானின்றவன் என்ன பண்ணா, இந்த உடம்பை கோமத்தோட வெளியே போட்டுட்டு அவன் மட்டும் போயிட்டாங்க.
போயிட்டு எல்லாம் பார்த்துக்கின்னு என்ன நகது எல்லாம் பார்த்துன்னு வந்துட்டு இங்கே வந்து புக்கில் எழுதி வச்சுட்டு போட்டான். அப்ப வந்து வெளியில ஆராய்ச்சி செஞ்சு ஒரு பொருளை பத்தி தெரிஞ்சுக்கிறத விட நமக்குள்ளே நாம பார்த்து ஆராய்ச்சினா எல்லா பொருளை பத்தியும் தெரிஞ்சிடும். நீ எப்படி உருவானன்னு சொன்னா உலகம் எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சிடும். நீ எப்படி உருவானன்னு தெரியாத போது உலகம் எப்படி உருவாச்சுன்னு தெரியாது. எந்த ஒரு விஷயமும் இந்த பொருள் எப்படி உருவாச்சு அப்படின்னு தெரிஞ்சா இந்த உலகத்தை எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்க முடியும். இது எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்க முடியல, அப்புறம் உலகம் உருவாச்சு எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இந்த ஆராய்ச்சி தான் ஞானம். ரெண்டுமே விஞ்ஞானம் தான், சயின்டிஸ்ட் தான். அப்ப சும்மா அவங்க பெரியவங்க சொல்லிட்டாங்கன்னு சும்மா ஒத்துக்கிற விஷயம் இல்லை. இது எல்லாமே காரண காரியத்தோட இருக்கிற அறிவு புதையல் தான். அறிவு புதையல். இவனுக்கு அறிவு இல்லை, அதை எடுத்துக்க சொல்ல ஒண்ணுமே இல்லை. ஒரு பெரியவங்க சொன்னதே போட ஜான் ஏன்னா மோனம் சரக்குது இந்த கொரோனாஸ்ல அப்படின்றான். சொல்றான்ல, 10 ரூபா சம்பாதிச்சா 100 ரூபா செலவாச்சு அப்படின்றான். இது ஜான் ஏறினாரா மோனம் சரக்குச்சான். இது இவன் வீட்டுக்கோசம் எடுத்துக்கணும் இல்லையா? ஆனா அவன் எதுக்கு சொல்லிக்கிறான்? ஜான்ன்றது வாசி, முழம்ன்றது மூச்சு. இந்த மூச்சு ஒரு முழம் ஏறிச்சுனாக்கா இது ஜான் இறங்கிடும். இது ஒரு முழம் இறங்கிச்சுன்னா அது ஒரு ஜான் மேல போயிடும். ரெண்டும் சந்திக்கிற இடம் இது. இப்படியேதான் இந்த மூச்சு தந்திக்குது. இவன் என்ன நினைச்சுக்கிறான்? என் உயிருங்க, எனக்கு ஒன்றும் இல்லைங்க. வெளியே கடவுள்ன்ற ஒரு உயிர் இல்லைன்னா நீ வாழ முடியாதுங்க. ஒரு கண்ணாடி பொட்டிக்குள்ள உன்னை போட்டு உன் உயிர் உனக்குள்ள இருக்குது, நான் இருக்க முடியுமா? மூச்சு தண்ணீரி செத்து போயிடுவ. உனக்கு வர மூச்சு அபானன், இறைவனுடைய மூச்சு பிராணன். இது புரியணும். அப்துல் கலாம் போனாரு, பிராணன் இல்லாத இடத்துல போயிட்டாரு. அப்துல் கலாமுக்கு மூச்சு தண்ணீர் இறந்துட்டாரு. இறைவனுடைய இயக்கம் எங்க இருக்குதோ அங்கதான் உயிரினங்கள் வாழ முடியும். இறைவனுடைய இயக்கம் இல்லாத உனக்கு மூச்சு இருந்தா கூட வாழ முடியாது. இதெல்லாம் புரியாம பேசின்னு கிடப்பான். இதெல்லாம் ஆராய்ச்சி எடுத்தால்தான் ஞானம். இதெல்லாம் ஆராயாம ஏதோ காய்ச்சல 4 பேப்பரை படிச்சு போட்டு நான் ஞானிங்கன்னா நீயும் கெடுவ, அடுத்தவனையும் கெடுத்துருவேன். அப்படி கெடுக்காது. உனக்கு தெரியலன்னா போயிடணுமே தவிர நீ கெடுக்க முயற்சி பண்ணக்கூடாது. முடிஞ்சா வாழ முயற்சி பண்ணு. அப்படிதாம்மா போயின்னுக்கிறேன். சொல்லுமா. அப்பா நீங்க பேசும்போது சொன்னீங்க இந்த சூடு வந்து நெஞ்சிலையும் மூச்சுலையும் வந்து அப்படியே நம்ம மூச்சு பயிற்சி செய்யறதுனால நிலை நிறுத்துறதுனால நம்ம உடல் நோயிலிருந்து பாதுகாக்கப்படுது அப்படின்னு. ஆனால் மூச்சில் நெஞ்சில் அடிவயத்தில் சூடு சேரும்போது உடலை கெடுக்கும், கணச்சூடு வந்துடும், சூடு அதிகமாகிடுது. இல்லை இதான் அதுக்கு தான் இறைவன் வந்து ஒரு பேரறிவாளம்மா. அவனுடைய அறிவுக்கு முன்னே எதையுமே ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. இப்போ 2 மூச்சு இருக்குது. நமக்கு இருக்குது, ஆட்டுக்கு இருக்குது, மாட்டுக்கு இருக்குது, உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கெல்லாம் இருக்குது. மதங்கள் வேற வேற தான். ஆனால் மனித உருவங்கள் ஒரே மாதிரி தான் இறைவனுடைய படைப்பு. அமெரிக்காவில் இருக்கிறவனுக்கு ஒரு மூக்காகுது இல்லை, துபாயில் இருக்கிறவனுக்கு ஒரு 3 மூக்குக்குதா? எல்லாருக்கும் 2 தான். இந்த 2 தான். அதனால தான் நான் இந்துன்னு சொல்றதுக்கு காரணம்னா, இந்துன்றதே ஒரு ஜாதி கிடையாது, இந்துன்றதே ஒரு மதம் கிடையாது. இந்துன்னா இயற்கைன்னு அர்த்தம். அந்த இந்து தான் இந்த 2. இதுக்கு பேர் சூரியன், இதுக்கு பேர் சந்திரன். இந்த இறைவனுடைய அற்புதத்தை அதை எப்படி அளவிட முடியாதுமா. எந்த மனிதனும் தன்னுடைய மூச்சை தானே மாத்துறதே கிடையாது. மாத்துறானா? மாத்துறதே கிடையாது. 58 நிமிஷம் 60 நிமிஷம் ஒரு மூக்கில் இந்த பக்கத்து மூச்சையும் ஓடிக்கினே இருக்குது. இது சும்மா மூக்காண்டியே சுத்திக்கினே இருக்குது. அப்புறம் இது நிக்குது, இது 60 நிமிஷம் ஓடிக்கினே இருக்குது. இதுக்கு ஏன் 2ஆ ஓடணும், 1ஆ ஓடனா என்ன? இந்த கேள்விக்கு விடை தெரிஞ்சால் இந்த சூட்டை பத்தி தெரிஞ்சிடும். இது 1ஆ ஓடிச்சுன்னா உடம்பு முழுக்க உஷ்ணமா மாறிடும், அம்மைகள் வந்துடும். இந்த உடல் தாங்காம அந்த வெப்பத்தை அம்மை வந்துடும். நான் பல வீடியோக்கள்ல சொல்லி இருக்கிறேன். சூரியனுடைய வெப்பம் நேரடியா பூமிக்கு பட்டுதுன்னா பூமி சுக்கு நூறா வெடிச்சு போயிடும். அந்த சூரியனுடைய வெப்பனை சந்திரன் தடுத்து இந்த பூமிக்கு தேவையான அளவு கொடுக்கறதால தான் உயிரினங்கள் வாழுது இங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி இதனுடைய வெப்பத்தை இது தாங்கிக்கு நிக்குது. உடனே இது நின்ன உடனே இது எவ்வளவு சூட்டை ஏத்துச்சோ அந்த உடலுக்கு, அது போய் அந்த இடத்தெல்லாம் சரி பண்ணுது. குளிர்ச்சியை கொடுத்து அந்த இடத்தெல்லாம் வெப்பத்திலிருந்து அது காப்பாத்துது. அதனால சூரியக்கலை சந்திரக்கலை, நெருப்பும் நீரும் சேர்ந்து இயக்குது அப்படின்னு சொல்றோம். இப்போ
ஒரே ஒரு மூக்குல மூச்சு ஓடுச்சுன்னு சொன்னா எண்ணி 3 நாள்ல செத்து போயிடுவோம் ஒருத்தன். 3 நாள் தான் அவனுக்கு ஆயில. ஒரு மூக்குல ஒரு பஞ்சு அடிச்சுக்கினான்னா இந்த ஒரே மூக்குல மூச்சு ஓட விட்டான்னா செத்து போனான், தானே செத்து போடுவான். அவனுக்கு ஒரு தற்கொலை வியாதியும் வேணாம். ஏன்னா இந்த ஒரு மூக்கனுடைய மூச்சே ஓடுச்சுன்னா நீர் கவ்வி, அதனாலதான் வாதம் பித்தம் சிலோஸ்தமோன்னா. வாதம்னா காத்து, பித்தம்னா சூடு, சிலோஸ்தம்னா நீர். இது 3 தான் நம்மளுடைய இயக்கம். மீது 2 பொருள் அசையா பொருள், மண்ணு விண்ணு, இது 2 அசையா பொருள் ஆகுது. இது 3 எப்படி இயங்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம உடலினுடைய ஆரோக்கியம். இதுல நெருப்பு ஜாஸ்தி ஆச்சுன்னா சோக்கம் வரும், படுத்துக்கலாமா, சோம்பேத்தானம் அப்படியே எந்துக்காக படுத்துக்கலாம் அப்படின்றது வரும். நீர் அதிகமாக ஆச்சுன்னா ஆசைகள் அளவு மீறி உருவாயிடும். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமான்னு ஆசைகள். காற்று அதிகமாக ஆச்சுன்னா அலைச்சல் ஜாஸ்தி, நிம்மதியாக காது. இதை ஓடி அங்கே ஓடி, இங்கே ஓடி, இங்கே ஓடி, அங்கே ஓடும். அப்போ மனிதனுடைய செயலுக்கு அடிப்படை பேஸ் இந்த 3 நாடிகள் தான். இது சீரா ஓடிச்சுன்னு சொன்னா மனிதனுக்கு உபாதை இல்லை. இது சீரா ஓடுறதுக்கு எண்ணமும் ஒரு காரணமாகுது. இவன் கண்டதை யோசிக்கும் போது இவனுடைய ஏக்கம் ஜாஸ்தி ஆகுது. அந்த ஏக்கத்தால இவனுக்கு ஞானிகள் பெரிய பெரிய மகான் இருக்காங்க, அவங்க பாடம் பண்றாங்க. பாடம் பண்ணும்போது ஜீவன், உயிர், ஆன்மா 3 ஒன்னா வெளியே போமா, அவங்களுக்கும் கூட வெளியே போகுமா, இல்ல ஆன்மா மட்டும் அந்த உடலை விட்டு வெளியே போயிடுமா? ஞானிகளுக்கு ஆன்மா மட்டும்தான் போவோம். சரி, ஓகே சார். வேற எதுவும் போகாது. முப்பொருளும் ஒன்று சேரும். சரி. ஜீவன், ஜீவன்னா விந்து. ஆமா. உயிர், உயிர்னா மூச்சு. சரி, ஓகே. ஆன்மானா சப்தம். சரி. அகார உகாரம் மகாரத்துக்கு பேர். சரி. இது 3ம் தனித்தனியாக இருக்கிற வரைக்கும் மனிதனுடைய இயக்கம். இது 3 ஒன்று சேரும்போது வெளியே போயிடும். சரி. வெளியே போச்சுன்னா நமக்கு மரணம் வரும். அது மகானா இருந்தாலும் வரும், மனுஷனா இருந்தாலும் வரும். சரி. ஆனால் சித்தர்களுக்கு அப்படி கிடையாது. சித்தர்கள் அதுலேருந்து வேறுபட்டுவோம். சரி. அவங்க உடல், உயிர், ஆன்மா 4 ஒன்றாக்கணும். சரி. அதனால அவங்களுடைய உடலுக்கு விழறதில்லை. சரி. இதை கடைசியாக வள்ளலார் பண்ணார். சரி. வேற யாரும் பண்ண முடியல. மீதி பேருக்கெல்லாம் நல்ல மகான்கள் தான் உடல் விழுந்து போச்சு. ஆனால் வள்ளலாருக்கு மட்டும் உடல் விழலை. அவர் நம்ம 4 ஒன்றாக்குனார். சரி. அதனால அந்த மாதிரி போகும். 3 ஒன்று பட்டு தான் போகும். சரி. அப்புறம் இந்த மக்கள் சிற்றின்பம் வச்சுக்கிறாங்க. சிற்றின்பம்னு சொல்கிறாங்க. ஒரு கல்யாணம் பண்ணுறான் ஒருத்தவன், கல்யாணம் பண்ணிட்டு ஒரு 6-7 மாதம் வரைக்கும் ஒரு நாளைக்கு 4 ட்ரிப்பு அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசுவான். 4 மணி நேரம் பேசுவான். ஆனால் போக 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 ஒரு ட்ரிப்பு கூட பேச மாட்டான். அதே போல் நம்ம ஆசிரமத்துக்கு பேரின்பத்துக்கு வராங்க, தேடி வராங்க. 1 உபதேசம் 2 உபதேசம் வரைக்கும் வாங்குறாங்க. அப்புறம் போக போக பார்த்தா ஆளுங்க யாருமே வர பண்ணுறாங்க. அதோடைய ஆன்மா இது கர்மாவுடைய குற்றமா, இல்லை மனசனுடைய குற்றமா, இல்லை அவங்க குற்றமா? மனசனுடைய குற்றம். சரி. இப்போ ஒரு கல்யாணம் பண்ணோன்னே சரி பொண்டாட்டி ஓயாமல் புருஷங்கிட்ட பேசினுப்பான் 2 மாதத்துக்கு. ஆமாம். அப்புறமா எங்கடா இருக்கிற நாயன்னு கூட காக்க மாட்டான். எங்கன்னா போய் சுற்றுறா, இங்கே இருக்கிறது தொல்லையாக்குது, எங்கன்னா போடான்னுவான். ஆமாம். அந்த மாதிரி நட்பு கூட அப்படி தான். சரி. ஒரு நாளைக்கு முதல்ல பேசும்போது உன்ன மாதிரி நண்பனே இல்லைன்னு பேசுவான். சரி. அப்புறம் போக போக இவன் என்னத்துக்கு தண்டமாக்குறான்னு வேற ஒருத்தனை பிடிச்சிப்பான். வேற ஒருத்தனை பிடிச்சிக்கும் போது உன்னை விட்டுடுவான். இது மனசனுடைய கோளாறு. சரி சரி. இப்போ சிவன் கோவிலில் பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக மூலஸ்தானத்தில் சிவன் இருக்கிறார், லிங்கம் ஒரு பக்கம் தனியாக வச்சுக்குது. ஆமாம். சிவலிங்கத்தை ஒரு பக்கம் தனியாக வச்சிருக்காங்க. சரி. ஆனால் சிதம்பரத்தில் மட்டும் ஒரு சிதம்பரம் சரி, சிதம்பரத்தில் மட்டும் நடராஜர் மட்டும் தனியாக இருக்கிறாரு. சரி. அதனுடைய தற்பாரிப்பு என்ன? பூமியில பிரிஞ்சு இருக்கிறாங்க 2 பேரும். சரி சார். ஆகாயத்தில் ஒன்னா சேர்ந்தாங்க. சரி. என்னுடைய தத்துவம் என்னன்னா, உடல்ல அம்பாள் கீழே இருக்கிறா, சிவம் மேல இருக்கிறாரு. 2 இணைச்சா நீ ஆகாயத்துக்கு போலான்னு அர்த்தம். இணைக்க முடியல மனுஷனால, மனுஷனாவே வாழ்ந்துன்னுக்கிறான். சரி சரி. அப்புறம் வேற என்ன? அப்புறம் இப்ப நபிகள் நாயகர் இருக்கிறாரு. சரி. அவர் பார்த்தோன்னா பெரிய மகான். ஆனா அந்த முஸ்லீமுக்கு ஒரு விலங்கு ஏதோ ஒரு ஆட்டை வெட்டும் போதோ கோழி அறுக்கும் போதோ மந்திரம் படிச்சு அதுக்கு அறுக்குறாங்க. ஆமா, அவ்வளவு பெரிய மகான் அந்த மாதிரி தப்பான வேலையை பைபிள் எழுதி வச்சுட்டு போயிருப்பாரா, இல்ல மக்கள் இவங்கள கற்பனை பண்ணி செய்யறாங்களா? எப்பவுமே எல்லா மகான்களும் சில குறிக்கோள் எழுதி இருக்கிறாங்க. ஆமா சார்.
ஆனால் இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டான், அந்த குறிக்கோளை படிக்கும்போது அந்த குரானை படிக்கிறதோ பைபிளில் படிக்கிறதோ இல்லை சிவபுராணம் படிக்கிறதோ எதை படித்தாலும் அதில் இல்லாததெல்லாம் இவன் சேர்த்துப்பான். அந்த மாதிரி அதை சேர்த்துனப்பான். அவனுக்கு வந்து நீ நமாஸ் படிச்சுட்டு கோழி அறுத்து சோறு பட்டினா தான் முஸ்லீம் வீட்டில் சாப்பிடுவான். நீ சும்மா கோழி அறுத்துட்டு போட்டின்னா அவன் சாப்பிட மாட்டான். இப்போ ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றான், நமாஸ் படித்தா அறுத்து போட்டுனுக்கிறான். அவனுக்கு மனசு அந்த மாதிரி இருக்குது. அதனால தான் சொல்கிறது, கடவுள் வழிபாட்டில் போகிறவனுக்கு முதல்ல மனம் சீராகணும், அப்புறம் தான் கடவுளை தேட முடியும். மனத்தில் 1000 குழப்பங்களை வச்சுக்கின்னு ஜாதி மதம் இனம் குலம் கோத்திரம், நான் முஸ்லீமு நான் கிறிஸ்துவன் நான் இந்துன்னு வச்சுக்கின்னு இருந்தான்னா கடவுள்கிட்ட போக முடியாது. மதத்தை கும்பிட்டுங்களாம், கடவுளை கும்பிட முடியாது. கடவுளை கும்பிட்றவனுக்கு மதம் ஜாதி கிடையாது. இதை நம்ம மனுஷன் முதல்ல புரிஞ்சுக்கணும். எல்லாரும் ஒரு பிறவி, மனித பிறவி. எல்லாரும் பிறந்திருக்கிறோம், எல்லாரும் வாழ்ந்துருக்கணும், எல்லாரும் ஒரு நாள் சாக போகிறோம். எந்த மதமாக இருந்தாலும் செத்து தான் ஆகணும். இந்த மதத்தில் இருந்தால் வாழ போதில்லை, அந்த மதத்தில் இருந்தால் வாழ போதில்லை, அந்த கடவுள் காப்பாற்ற முடியாது, இந்த கடவுள். உன்னை நீ காப்பாற்றிக்கின்னா உணவு தான் கடவுள். அது முஸ்லீமாக இருக்கட்டும், இந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்துவனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் உணவு இல்லாத ஒரு கடவுள் வழிபாட்டு பண்ணி உயிரோடு சொல்லு. அப்புறம் என்ன அதுக்கு எது கடவுள்? உணவு தாண்டா கடவுள். அதை தவிர வேற கடவுள் உலகத்தில் இல்லை. அதனால இதெல்லாம் அறியாமை. இந்த உணவுல வேற்றுமையே கிடையாது, எல்லாம் கடவுள் படைப்பு. இதுல என்ன கடவுள் அங்க வேற்றுமை வச்ச பச்சான்? படைக்கவே இல்லை. முஸ்லீமுக்கு ஒரு கோழி, கிறிஸ்துவனுக்கு ஒரு கோழி, இந்துக்கு ஒரு கோழி, என்ன பச்சான்? எல்லாம் ஒரு உயிரினம். வெட்டுறதே பாவம், அதை துண்டுறது அதை விட பாவம். ஆனா நம்ம வாய் ருசிக்கு அதெல்லாம் பயன்படுத்தின்னுக்கிறோம். எங்கன்னா மரப்பா துண்ணுட்டு போங்க, இந்த 10 பேர்ல ஏன் வெட்டி கொலை பண்ணி மற்ற மனசு நோக அடிக்கிறீங்க? அதனால்தான் பத்திரிகை சொன்னாரு, மண்ணுயிரை கொண்டு தின்று உழலாமல் தன்னூறு போல் நினைப்பது தவம் முடிப்பது எக்காலுனார். எல்லா உயிரையும் தான் உயிர் மாறி எப்போ நினைக்கிறேன், நீ கடவுள் வழியில் பாதி. நான் வேற, நீ வேற, நீ ஜாதி வேற, உன் மதம் வேற, உன் குலம் வேற நீ நினச்சிட்டீங்கன்னாவே நீ கடவுளுக்கு தகுதி இல்லாத படிக்கிறதுக்கு கும்பிடுறதுக்கு. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். வேற்றுமையை ஒழிக்கணும் மனசுலேருந்து, அப்போதான் கடவுள் வழிக்கு போக முடியும். மனசுல வேற்றுமையை வச்சுக்கினீங்கன்னா கடவுள் வழிக்கு போக முடியாது. அந்த வேற்றுமை தான் வந்து வந்து நிற்கும், மதம் தான் வந்து வந்து நிற்கும். மத வழிபாடுன்றது ஒரு அமைப்பு, கடவுள் வழிபாட்டுக்கு அமைப்பே கிடையாது. உலகமே கடவுள், கடவுள் இல்லாத இடமே கிடையாது. கடவுளை தெரியாதோ ஏதோ ஒரு மதத்தில் உட்காந்து படிச்சுன்னு போக வேண்டியதுதான். அது எந்த மதமா இருந்தாலும் சரி. உலகத்தில் இருக்கிற எல்லா மதமும் படிச்சுட்டு கடவுளை கும்பிட்டுங்குது. கடவுளை படிக்கிறதுல இல்லை, உன் மனசுல இருக்குது. முதல்ல மனசுல இருக்கிற வேற்றுமையை சுத்தம் பண்ணு, கடவுள் வருவான் தானாவே. வேற்றுமையை வச்சுக்கினீங்கன்னாவே கடவுள் உன்னை விட்டு விலகி போயிடுவான். இது மக்களுக்கு புரியாது. ஏன்னா அவனுக்கு ஒரு பாதுகாப்பு மதம். அந்த பாதுகாப்பை வச்சுக்கின்னு மத வழிபாடு நடத்துங்கிறான் தவிர கடவுள் வழிபாடு நடத்த முடியாது. கடவுள் வழிபாடு நடத்தணுங்க ஜாதி மதமே கிடையாது. நான் மனிதன், அவ்வளோதான். எனக்கு ஒரு மதம், நான் ஒரு ஜாதின்றதுலாம் கிடையாது கடவுள் வழிபாடு பண்ணுறோன்னு. அதனால எவனா எப்படியாவது பண்ணி போட்டோம். நீ ஒன்னா ஒரு நமாஸ் படிச்சுட்டு ஒரு ஆட்டத்துக்கும். ஐயா, இப்போ நாங்கள் எந்த பாடம் வாங்கி பாடம் பண்ணாலோ, உலக பற்றி தெரிஞ்சாலோ, ஐயா சொல்லியிருக்கா வாழ்க்கை முறை கூட தெரிஞ்சாலோ, ஆனாலும் வெளி உலகத்தில் நாங்கள் தொடங்கும் போதோ அங்கே ஏற்படுற சுச்சுவேஷன் மாதிரி நம்மளுக்கு மறுபடியும் நம்மளுக்குள்ள அகங்காரம் வந்துடுதோ, மன போயிடுறது. இதுக்கெல்லாம் எதையா காரணம்? மறுபடியும் இதே மாதிரி ஆகிட்டே இருக்குது நமக்குள்ளே. நான் இருக்கணும், நான் எந்த நினைக்கணும், நான் தான் இங்கே வாழணும், நான் தான் முதல், அது இது எல்லாமே வந்துட்டே இருக்கும் நம்ம கூட. இது எதனால இந்த எல்லாம் பாவனை மறுபடியும் வரும்? இவ்வளெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டையும் ஐயாவோட பேச்செல்லாம் தெரிஞ்சுக்கிட்டையும் இந்த பாடங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் நம்மளுக்கு இந்த எண்ணம் வருதுன்னா இது என்ன காரணத்தாலே வருது ஐயா நம்மளுக்கு? இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் ஏன் பிறக்கிறான்னா அவன்கிட்ட ஆணவத்தினால தான் பிறக்கிறான். தான் என்ற ஆணவம். இப்போ நீ யாருன்னு அழியணும்னா உனக்குள்ள இருக்கிற அந்த ஆணவத்தை, தான் என்ற அகங்காரத்தை யார் ஒருத்தன் அழிக்கிறானோ. அதனால தான் சொல்லுவார், நிறைய பேர் கேட்பாங்க ஃபோன் பண்ணி, சாமி ஐயா என்ன ஏடா கூடமாக பேசுகிறாரு, எப்படி ஏடா கூடமாக பேசுகிறார், என்னப்பா ஏடா கூடமாக பேசுகிறாரு. ஒருத்தர் வந்து அவர்கிட்ட கேட்குறாரு, சாமி நான் ஞானத்தை அடையணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஐயா சொல்கிறாரு, ஞானத்தை அடையணுமா துணிதை கட்டின்னு தானே வந்துக்கிறா, எங்கேருந்து வந்த, இவ்வளோ தூரத்துல வந்தேன், நீ துணியெல்லாம் அவுத்து போட்டுட்டு இவ்வளோ தூரம் போய் பார்க்கலாம், உனக்கு ஞானம் வரும்ன்றாரு. என்ன சாமி அவர் என்ன கேட்டார், இவர் என்ன சொன்னார், என்ன சாமி அர்த்தம் எனக்கு ஒன்றுமே புரியல சாமி. ரெண்டாவது இன்னொரு தடவை இன்னொரு விஷயமா அப்பப்போ சொல்கிறார், டே இங்கே வராதிங்கடா,
இங்கே வந்தீங்கன்னா உங்களை விட்டு எல்லாம் போயிடுன்றாரு. என்ன சாமி போவோம், பொண்டாட்டி போயிடுமா, புள்ள போயிடுமா, இல்லை நான் சேர்த்து வச்ச சொத்து சோகம் போயிடுமா, இப்படிலாம் கேள்விகள் வருது. அங்கே என்ன சொல்ல வர்றாரு, துணியை ஊற்று போடான்னு சொன்னால் அது துணியை ஊற்று போட்டு போகிறதில்ல. ஐயா அப்பப்போ ஒரு பாடல் சொல்றாரு, மானாபிமானம் விடுக்கையிலே தீப மங்கள ஜோதி உதிக்கையிலே. நீ வெளியே பார்க்குற ஒரு ஜோதி உனக்குள்ளே உதிக்கணும்னா உன்னை மறைக்குது ஒரு பொருள். எது? மான அபிமானம். எந்த அபிமானம்னா என்னது? என் உடல் மேலே எனக்கு இருக்கிற பற்று. நான் ஒரு ஆணு, நான் ஒரு அழகாக இருக்கிறேன். இப்போ கோயிலுக்கெல்லாம் போகிறாங்க, கோயிலுக்கு வேண்டிக்கிறாங்க, மொட்டைலாம் அடிப்பாங்க. கோயிலுக்கு போனால் குலதெய்வத்துக்கு மொட்டை அடிப்பாங்க. ஏன் மொட்டை அடிக்கிறாங்க? மொட்டை அடிக்கிறது தப்பு இல்லை, ஆனால் அது தெரிஞ்சு அடிக்கிறாங்களான்றது தான் தப்பு. அது சரியா தப்பான்றது. மற்றபடி மொட்டை அடிக்கலாம். ஏன் மொட்டை அடிக்க சொன்னாங்க அப்படின்னா, அவங்களும் அங்கே தான் வராங்க. சித்தர்கள் மகான்கள் எதை சொன்னாங்களோ ஒரு குலதெய்வ கோயிலையும் அங்கே அதுதான் நடக்குது. ஆனால் அங்கே வேற பூசாரி அதை சொல்றதில்லை. அதை சொன்னவன் கோயிலுக்கு வரமாட்டான். அதனால அதை சொல்றதில்லை. என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு குழந்தை ஒரு பயிர் ஒரு விதையிலேருந்து முளைச்சி வர மாதிரி ஒரு குழந்தை அழகாக வளர்ந்து கரெக்டாக ஒரு பருவம் வருவான். எப்போ வருவான்? அந்த 12 வயசுலேருந்து 14 வயசுக்குள்ளே அவன் பண்ணுற சேஷ்டகுதை அவனை கூட புத்திசாலி உலகத்தில் ஒருத்தன் கூட இல்லை அப்படின்னு அவனே நினச்சிப்பான். அப்படி ஒரு இக்கட்டான ஒரு பருவம். அவன் என்ன பண்ணுவான்? 10 வாட்டி கண்ணாடி முன்னாடி நின்றுக்கின்னு தலையை வேற வாரிக்கினே இருப்பான். அப்போ தான் அவனுக்கு பயிர் வர மாதிரி மீசை வரும். அதை வேற தடவிப்பான். அதுவே ஏடா குடமாக தான் வரும். புரியுதுங்களா? அப்போ அவன் பார்த்து 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 வளர்த்தான். எதை? அந்த முடி. ஏன்னா அவனுக்கு அழகை எங்கேருந்து வருதுன்னா அந்த முடியிலேருந்து தான் வருது. அப்போ அவன் முதல்ல ஒரு விஷயத்த கவனிக்கிறான்னா அந்த முடி தான். ஹேர் ஸ்டைலே முதல்ல மாறும். அப்பயே புரிஞ்சுக்கலாம், ஓ தம்பி வயசுக்கு வந்துட்டாரு அப்படின்னு. அவன் சேஷ்டெல்லாம் அப்போ தான் ஆரம்பிக்கும், அந்த தலைமுடியிலேருந்து தான் ஆரம்பிக்கும். அப்போ பெரியவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தனுக்கு அந்த ஆசை அரும்புற வயசு அவன் முதல்ல முடியல கை வைக்கிறான். அவனை என்ன பண்ணான்? பக்குவமாக கூட்டின்னு வந்து குலதெய்வம் கோயிலில் நேந்திக்கின்னு எது அவனை ஆசையை தூண்டுதோ அந்த முடியை முதல்ல இறக்கு. எதை வச்சு இறக்க முடியும்? சாமி பேரை சொல்லி இறக்குறான். அங்கே என்ன நடக்குது? அவனோட ஆணவம் அங்கே அழியுது. மீசை அடிச்சிடுறான், மொட்டை அடிச்சிடுறான். அப்போ என்ன அர்த்தம்? அவன் ஆசையை தூண்டக்கூடிய ஒரு பொருள் தான் முடி. அதே முடியை இறக்கி நீ ஒன்றும் இல்லைடான்னு அவனை காட்டுறான். அதை தான் ஐயா இங்கே சொல்ல வராரு. ஒவ்வொரு மனுஷனும் இந்த உடம்பை நான் நினச்சிக்கின்னு அதை பேரன் லவ்லி போட்டு பூசுறான், வாசனை தரவெல்லாம் பூசுறான். நீ இது இல்லடா அப்படின்றத நீ எப்போ உணர்றையோ, இது துணி அவுத்து போகிறதுனால வராது. வயசான காலத்தில் முடியாது. துணி கட்டியிருக்கிறோமா கட்டிலையா அப்படின்னு தெரியாது. அப்போ அவனா ஞானத்தை அடைஞ்சிட்டாங்களா? அது முடியாமல் நடந்த விஷயம். ஆனால் இந்த உடலில் உயிர் துடிப்பு இருக்கும்போதே இந்த உடல் மேலே இருக்கிற பற்றை நான் விட்டேன்னா தான் அந்த தீப ஜோதின்றது நமக்குள்ளே ஓடும். அதுக்கு பேர் என்னது? மான அபிமானம். மானன்ற ஒன்று தான் என்னை துணி கட்ட வைக்குது. அபிமானன்ற ஒன்று தான் இந்த உடம்பை வளர்க்க வைக்குது. இந்த ரெண்டுமே யாருக்கு இல்லையோ அவன் தாண்டா இறைவனை காணக்கூடிய தகுதி இருக்குன்னா நீ துணியை அவுத்து போன்னு சாதாரணமாக சொன்னது. ஆனால் இதுக்குள்ள இந்த துணிக்குள்ள இவ்வளோ விஷயம் இருக்குதுன்றத யாருக்கும் தெரியல. புரியுதுங்களா? அப்போ ஐயாவோட அந்த உண்மையான விஷயம், அவரு ஒரு விஷயத்த சாதாரணமாக தான் சொல்லியிருப்பாரு. ஆனால் கேட்குற நமக்கு சாதாரணமாக இருக்கும். ஆனால் தீர்க்கமாக யோசனை பண்ணோம்னா அதுக்குள்ளே இவ்வளோ விஷயத்தையும் அதில் கலந்து வச்சுருப்பார். ஒரு குழந்தை அதுக்கு பால் ஊட்டினா தான் முடியும். கொஞ்சம் வளர்ந்துச்சு, சாப்பாட்டை நல்லா மசிஞ்சு இதை ஜீரணமாகுமான்னு பார்த்து பார்த்து அம்மா கொடுக்குற மாதிரி நம்ம ஐயா இவனுக்கு இதை சொன்னால் போதும் அப்படின்னு நமக்கு பார்த்து 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 கொடுத்தது தான் இந்த ஞானம்ன்ற ஒரு பொக்கிஷம். அப்போது இவ்வளோ விஷயத்தையும் நமக்கு கொடுக்கணும்னு அவருக்கு எனக்கு தலையெழுத்தா? நான் ஞானத்தை அடைஞ்சிட்டேன், என்ன வரைக்கும் நான் பார்த்துன்னு போகலான்னு சொல்லாமல் என்ன மாதிரியே எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. அவங்க எல்லாரும் தெரியணும்னா இந்த ஞானத்தை நான் விதைக்கணும்னு சொன்னது தான் சார் இந்த இடம். அப்போது தனக்கு சுயநலம் இல்லாமல் ஒரு குருமார் வாழ்ந்துருக்காருன்னு சொன்னால் அந்த சுயநலம் இல்லாத ஒரு குருமாரை நான் பிடிச்சேன்னா எனக்கு தள்ளாட்டம்ன்றது வராது. ஏன்னா இது என் சொத்து இல்லை. யாரோ உழைச்ச உழைப்பை நான் நோவாமல் அனுபவிக்கிறேன். நானா சுயமாக போராடி ரமணர் மாதிரி நான் அடைஞ்சேன்னா நான் சொல்லலாம் இது என்னோட ஞானம். நான் அதில் ஒரு நியாயங்குது. யாரோ ஒருத்தர் மூஞ்சி முகம் தெரியாமல் நீ நல்லவனா கெட்டவனா தெரியாமல் வாடா என்ன நம்பி நீ வந்துட்டேன்னு பாவம் பார்த்து கருணை வச்சு நமக்கு கொடுத்தாரு.
அதுக்குள்ள ஒரு நன்றி விசுவாசம் வேணும்ல. உப்பிட்ட வரை உள்ளளவு நினை, இது ஒரு பழமொழி. அது நான் உப்பு போடணுங்க, சமையல்காரர் டெய்லி உப்பு போட்டுருந்தாங்கிறாரு. நாங்களே சொல்லுவோம், எப்பா நீ ரொம்ப உப்பு போடுற, உப்பு பிடிங்க வைக்க போறாரு. இதுக்கு பேர் இல்லை. 2 இடத்துல உப்பு போடுறாங்க. 2 இடம் எது சாமி? ஒரு தாயோட கர்ப்பம் நினைக்கிறையா. அப்பா முதல் உப்பு யார் போடுறது? விந்துன்றது ஒரு உப்பு. அதை முதல்ல அப்பா வந்து அம்மாவோட கருவறையில விதைக்கிறாரு. அப்போ நாம் யாருக்கு நன்றி உடையவங்களா இருப்போம்? அம்மா அப்பான்ற அந்த 2 பேருக்கு காலம் உள்ள விசுவாசமாகும். அவங்க நல்ல விதிவசத்தால அம்மானா கருணையாக தான் இருப்பாங்க, அப்பானா கருணையாக தான் இருப்பாங்க, ஏன்னா பெற்றவங்க. ஆனால் விதிவசத்தால ஒரு சிலருக்கு இவங்க தடுமாறத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் நாம அம்மா அப்பாவை கைவிட்டுடவே கூட. ஏன்னா நாம வர்றதுக்கு காரணமானவங்க முதல்ல உப்பு போட்டவங்க. அதுக்கப்புறம் சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் நம்ம வாழ்க்கையில உப்பு போடுறாரு. முதல் உப்பு நமக்கு பிறவியை கொடுத்தது, 2வது போட்ட உப்பு இந்த பிறவியை அழிக்க போகுது. அப்போ 2 பேருக்கு நாம எப்படி இருக்கணும்? விசுவாசமா இருக்கணும். நன்றி உள்ளவங்களா இருந்தால் இந்த தடுமாற்றம் வராது. இந்த நன்றியை யாரெல்லாம் மறந்தாங்களோ இந்த தடுமாற்றம் கண்டிப்பா இருக்கும். அந்த பாடத்தினால அவங்களுக்கு எந்த பலனும் ஏற்பட போறது இல்லை. ஏனால் அவங்க உண்மையாவே பாடம் பண்ணியிருந்தால் அவங்க மனம் பக்குவப்பட்டிருக்கும். அவங்க மனம் பக்குவப்பட்டு இருந்தால் செயலே அவங்கள காட்டி கொடுத்துரும். ஒருத்தன் நல்லவனா கெட்டவனான்னு எதை வச்சு பார்ப்போம்? நான் நல்லவன் போர்டா போட்டுக்கிறாங்க, நான் கெட்டவனும் போர்டா போட்டுறாங்க. ஒரு செயலை பார்த்த உடனே தீர்மானம், ஓ இவன் கரெக்டாக பண்ணுறான்பா. ஒரு பொண்ணை எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? பொண்ணு அழகாகுதா, நல்ல பார்க்க மாட்டாங்க. நல்ல குடும்பமாக இருந்தால் அந்த வீட்டில் பொண்ணை எடு, அம்மா அப்பா நல்லவங்களா இருந்தால் அந்த வீட்டில் பொண்ணை எடுன்றாங்க. காரணம் என்ன? இவங்க நல்லபடியாக இருந்தால் பொண்ணை பிள்ளைகளை நல்லபடியாக வளர்த்துருப்பாங்க. அப்போது அதுதான் சொல்றது. இந்த குருமார்கள் மேல பக்தியோட நாம இருந்தோம் சொன்னா நம்மள இறைவன் இருப்பான். ஏன்னா அங்க போகும்போது என்ன பண்ணா, நீ எங்கிருந்து வரணும் முதல் கேள்விகள் வரும். அப்ப நான் என்ன பண்ணோம், இங்க குருநாதரை மறந்துட்டா அங்க போய் எனக்கு சொல்லவே வராது. வாழ்ற காலத்துல சிவசிவா சிவசிவா நான் சொல்லின்னு இருந்தேன்னா போகும்போது என்னை அறியாமலே சிவசிவா சிவசிவான்னு என் வாய் சொல்லும். வாழ்க்கையுடைய நாளெல்லாம் நான் வேற ஏதோ சொல்லிவிட்டேன், போகக்கூடிய நாளில் மட்டும் நான் சிவசிவான்னு சொன்னேன்னா என்னால் சொல்லவே முடியாது. புரியுதுங்களா? அப்போ வாழ்நாளெல்லாம் குரு பக்தியோட குருவுக்கு உண்மையாக இருக்கணுன்ற தெளிவோடு இருக்கிறவங்க எல்லாரும் கரை சேருவாங்க. மற்ற எல்லாரும் பாடம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். எல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ண முடியும்? அரிசி இருக்குது, பாத்திரம் இருக்குது, அடுப்பு இருக்குது, கட்டை இருக்குது, நெருப்பு ஒரு இடத்துல இருக்குது. இப்போ இது தானாவே சவால் ஆகுமா? இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்துல போட்டுட்டு அதை பற்ற வச்சு பக்குவம் வர வரைக்கும் பார்த்து அதை தீர்மானிக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும். அவருக்கு பேர் என்னது? சமையல்காரர். இந்த இந்த ஆன்மாவும் இந்த உடலும் மனமும் பக்குவம் அடையணும்னா குருநாதர்ன்ற ஒரு சமையல்காரர் வந்து இது பக்குவம் ஆயிருக்குதான்னு தெரிஞ்சு அவரு ஓகேப்பா பக்குவம் ஆயிடுன்னு அணைக்கிறாரு பாருங்க. அந்த நாள் நமக்கு வரணும்னா நாம கடைசி 4 பேருக்கு உண்மையா இருக்கணும். மற்றவங்க எல்லாம் பாடம் பண்ணுவாங்க, யார்